வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று வருவதால் வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் அந்தமான் அருகே நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும். இது அடுத்த 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலுக்கு நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. அதே சமயம் வரும் 25ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழையும், 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதால் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 28 மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 6000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படி புயலாக வலுப்பெற்றால் அதற்கு ஃபெங்கல் என பெயரிடப்படும் என்றும், புதுச்சேரிக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.